ஹலோ கைஸ், இது உங்கள் ஐடி தமிழா. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணணும், இல்லை வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணி நமக்கு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதனால நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸை ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கிறது, இதில் யூடியூப் சேனலை எப்படி வீடியோ போடுறது அப்படின்றது எதுவுமே தெரியாது. மோஸ்ட்லி எல்லாருமே யூடியூப்பில் நம்ம தான் வீடியோ போடணும், நம்ம க்ரியேட் பண்ணி தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் யூடியூப்பில் நமக்கே தெரியாமல் யூடியூப் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியுமா? இந்த ஆட்டோமேஷன், அதாவது யூடியூப் ஆட்டோமேஷன் மூலமாக நிறைய பீப்புள்ஸ் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த யூடியூப் ஆட்டோமேஷன்னா என்ன, நாமளும் எப்படி யூடியூப் ஆட்டோமேஷனில் ஜாயின் பண்ணி நாம் எப்படி ஒரு சேனலை ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படின்றத தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம யூடியூப் சேனல் அப்படின்னா என்னென்னு பார்த்தா தான் நமக்கு யூடியூப் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் அப்படின்றது, நான் ஒருத்தங்க இருக்கேன், நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்க, இல்லை நானோ இல்லை நீங்களோ ஒருத்தர் செல்ஃபாக, அதாவது தனக்கு தானே ஒரு மொபைல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அவங்களே யூடியூப் சேனலை ரன் பண்ணுறது. அதாவது பார்த்திங்கன்னா, நான் ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறேன், நானே வீடியோ எடிட் பண்ணுறேன், நானே கான்செப்ட் எடுக்கிறேன், நானே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், நானே எல்லாத்தையும் பண்ணி நானே ஒரு சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி நானே ரன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதான் செல்ஃப் யூடியூப் சேனல், அதாவது செல்ஃப் பர்சன் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், நிறைய பேர் இருக்காங்க. கணக்கு பார்த்திங்கன்னா நம்ம மதன் கௌரி இருக்கார், கூடவே ஃபஸ்ட்டு மிஸ்டர் பீஸ்ட் இருக்கார். மிஸ்டர் பீஸ்ட் எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்களாம் செல்ஃபாக தான் யூடியூப் சேனலை ஆரம்பித்தாங்க. இதுதான் ஒரு நார்மல் யூடியூப் சேனல், அதே போல் ஒரு செல்ஃப் பர்சனோட யூடியூப் சேனல். ஆனால் நம்ம இப்போ பேச போகிறது யூடியூப் ஆட்டோமேஷன் அப்படின்றது. இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு செல்ஃபாக தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது யூடியூப் ஆட்டோமேஷன். அப்படி என்ன அப்படின்னா, நாம் நம்மளுடைய கண்டென்ட், அதாவது நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். யூடியூப் சேனலில் நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம், இல்லை ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, இந்த ஐடியாவில் ஒருத்தர் குக்கிங் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட கண்டென்ட்டுக்கான ஐடியா மட்டும் இருக்குது, ஆனால் அது எப்படி செய்யணும்னு தெரியல. அதனால என்ன பண்ணலாம், அவர் அதுக்கேற்ற ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட்டை மட்டும்தான் கொடுக்கணும். எடிட்டருக்கு ஒருத்தர், வாய்ஸ் ஓவருக்கு ஒருத்தர், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு ஒருத்தர், வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கீழே ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கி அவங்கக்கிட்டேருந்து அந்த ஒர்க்கை அவுட்புட் வாங்கி அவங்க க்ரியேட் பண்ணக்கூடிய வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ண சேனலில் போட்டு நம்ம ஓனராக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு உண்மையிலேயே புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக் பாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெக் பாஸோடைய ஓனர் வேறு யாரோ. ஆனால் டெக் பாஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் தான் சுதர்சன். ஆனால் இப்போ நடந்த பிரச்சனை அப்புறம் தான் தெரியுது, இவங்க ஒரு செல்ஃப் யூடியூப் சேனல் கிடையாது. இவங்க யூடியூப் சேனல் ஆட்டோமேஷனை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான். அதாவது யூடியூப் சேனல் ஆட்டோமேஷன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா அதாவது நம்ம மொத்தமாக ஒரு வேலையை, யூடியூப் சேனலுடைய எல்லா வேலையும் நம்மளே பண்ணாமல் அதை பிரித்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ஒரு ஓனர் மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் முதலிடம் மட்டும் போட்டுட்டு நம்ம லாபத்தை ஏர்ன் பண்ணுறது. ஆனால் இப்போ கதையே மாறிடுச்சிங்க. இதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு தேவையே கிடையாது. இந்த யூடியூப் சேனல் மூலமாக, அதாவது இந்த யூடியூப் ஆட்டோமேஷன் மூலமாக இப்போ நமக்கு நாம்ளே சொந்தமாக ஒரு யூடியூப் சேனலை மற்றவங்களுக்கு ஹெல்ப் இல்லாமையே நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே போல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணவும் முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே ஏஐ அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் யூடியூப் ஆட்டோமேஷனுடைய க்ரோத்திங் இன்னும் அதிகமாகிருச்சு, நிறைய பாப்புலர் ஆகிடுச்சு. ஏன்னா வச்சுக்கிங்களேன், நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஐடியாவை மட்டும் நம்ம ஏஐயில் இன்புட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்துறது, அதே போல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துறது, வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தது, மொத்தமாக கம்பைன் பண்ணி கொடுத்தது எல்லாத்தையுமே ஏஐ மூலமாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐ மூலமாக வீடியோஸ் போட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸு, ஏன் ஏர்னிங்ஸ் கூட நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். நார்மலாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப் ஆட்டோமேஷன் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். சரி, அதை நான் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஐடியா இருக்கணும். எந்த மாதிரி சேனலை நான் க்ரியேட் பண்ண போகிறேன், எந்த மாதிரி நைஸை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நைஸுக்கு அப்புறமா எடுத்ததுக்கப்புறமா, அதாவது கண்டென்ட் எடுத்ததுக்கப்புறமா நீங்களே செல்ஃபாக ஏர்ன் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுக்கலாம். அதாவது உங்கள் கீழே வேலை செய்கிற, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள், எடிட்டர்ஸு, அதே போல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, கூடவே பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் அப்படின்னு தனித்தனியாக வந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் நிறைய ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதாவது ஃப்ரீலான்ஸ் ஆன்லைனில் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க, லோகோ க்ரியேட் பண்ணுறவங்க, தமிழ் க்ரியேட் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
அவங்களவையும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நான் யாரையும் காண்டாக்ட் பண்ணல, நானே சொந்தமாக செய்யணும், ஆனால் எனக்கு வேலையும் கம்மியாகணும், யூடியூப் ஆட்டோமேஷன் மூலமாக நிறைய செய்யணும் அப்படின்னு பார்க்குறவங்க நீங்கள் ஏஐயை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம், DeepSeek யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு, அதே போல் ஒரு கண்டென்ட் ரைட்டிங், அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஏஐயான ChatGPT அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜெமினி, ChatGPT கூடவே பார்த்திங்கன்னா DeepSeek, இந்த 3த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி அதில் நம்ம கிரியேட்ட ஸ்கிரிப்டையோ இல்லை நம்ம அதில் வாங்கின ஒரு கண்டென்ட்டையோ எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய ஏஐஸ் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் டெக்ஸ்ட் டு கன்வெர்ட்டர், அதாவது டெக்ஸ்ட் டு வீடியோ கன்வெர்ட்டர், இல்லைனா டெக்ஸ்ட் டு ஆடியோ கன்வெர்ட்டர் அப்படின்ற நிறைய ஏஐஸ் இருக்குது. அந்த ஏஐஸ் மூலமாக நம்ம அந்த டெக்ஸ்ட்டை, அந்த கண்டென்ட்டை நம்ம ஆடியோவாகவும் ஒரு வீடியோவும் மாற்றிக்கிட்டு அந்த வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். இந்த மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா ஏஐ மூலமாக நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டு வைரலாக்கி அதை ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எனக்கு டைம் கிடையாது, மோஸ்ட்லி நான் ஒரு ஜாபுக்கு போகிறேன், பார்ட் டைமாக இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் யூடியூப் ஆட்டோமேஷன் மூலமாக ஏஐ யூஸ் பண்ணி நிறையவே ஏர்ன் பண்ணலாம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இல்லை இப்போ தான் தெரியும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அதே போல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் யூடியூப் ஆட்டோமேஷன் மூலமாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதை எப்படி ப்ராப்பராக செய்கிறது அப்படின்னாலே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். பாய்.